காலையில அமித்தும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஃபஸ்ட்டு வந்து இப்படி தனியாக உட்காந்து சாண்ட்ரா கொஞ்சம் நேரம் ஏதோ எறும்பை பிடிச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்தாங்க. அப்போது சொல்லும்போது சாண்ட்ரா சொன்னாங்க, நேற்றுக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, உள்ள நிறைய மாற்றங்கள் உடம்புல, அதில் நான் அப்படி எதெல்லாமோ பேசினேன் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்க. சொல்லும்போது அப்படி என்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போயிடுறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறமா அமித் கிட்ட வந்து உட்காந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் வந்து நேற்று ஏன் அந்த மாதிரி போனீங்க, நீங்கள் பேச வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு அவகிட்ட பேச விருப்பம் இல்லை, அவள் வேணும்னு வம்ப சண்டைக்கு கூப்பிடுறா, சண்டைக்கு வலிக்கிறா என்ன, அப்புறம் எதுக்கு நான் அவகிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அமித் சொல்கிறாரு, சரி சண்டைக்கு வலிக்கிறான்னா தெரியுதுன்னா அப்போ நீங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் அப்படி போகணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் அந்த விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க, இல்லை அவகிட்ட பேச எனக்கு பயம்லாம் கிடையாது, எனக்கு பேசவே பிடிக்கலன்னு சொல்கிறேன், சும்மாவே அன்றைக்கி பிரஜன் போன உடனே நீயும் போயிருக்க வேண்டியது, இதே மாதிரி தான் நீயும் போவ, இப்படிலாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கபோர்ட் பிரஜன் மாதிரி நீங்களும் வெளியே போயிடாதீங்கன்னு என்கிட்ட சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜன் போனதுக்கு அவர் தனியாக இருந்தது தான், எல்லாருக்கூடையும் சேராதது தான் காரணம் அப்படின்னு சொல்லி கனி அரோரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தான்னு என்கிட்ட வந்து சொன்னான்னு சொல்கிறாங்க. இந்த கனி அரோரா டிஸ்கஸ் பண்ணதே வேறு. பட் இங்கே என்ன சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, பிரஜன் வந்து எல்லாருக்கூடிய குரூப்பாக சேராமல் தனியாக இருந்ததுனால தான் வெளியே போயிட்டாருன்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு திவ்யா சொன்னாங்கன்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. இது ஒரு பச்சையான பொய். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் சொன்னால் நாரிடும், ஆனால் நான் அந்த மாதிரி ஒருத்தரை பற்றி சீப்பாக அப்படி பேச முடியாது, கமர்தன் வெளியில் போனால் நான் டான்ஸ் ஆடி கொண்டாடுவேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை திவ்யா சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஒருவேளை அவங்க லைவில் சொல்லியிருந்துருக்கலாம். அப்படி பார்த்தா இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருக்கும்போது பிரஜன் வந்து பார்வதிக்கு விஷம் வச்சு கொள்ளுவேன்னு கூட சொன்னார். அது வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினால நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கல. பட் அது வந்து இவங்க இப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்கன்னா, இவங்க பேசினதையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரையும் சொல்லியிருக்காங்க. கனி வந்து பார்வதி வந்து கனியை வந்து கழுத்தில் மிதிப்பேன், இப்படி ஒரு மிதி அப்படி ஒரு மிதி, படுத்துருக்கிறவங்களெல்லாம் அதெல்லாம் அவங்க ஜாலியாக சொன்னது. இந்த ஜாலியாக சொன்ன எதையுமே சீரியஸாக நான் எடுத்து வீடியோவாக போட்டதில்லை. பட் இவங்க திவ்யாவை இப்படி பச்சையாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது திவ்யா சொன்னாங்களான்னு கூட நமக்கு ஷுவராக தெரியாது. பட் அப்படி சொன்னாங்கன்னா இவங்களும் பிரச்சனை அப்படி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷம் வச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது ஒரு கோவத்தில் ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறத வந்துட்டு இப்போ சொல்லிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் அந்த லெவலுக்கு கீழே இறங்க மாட்டேன் வரைக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, கமர்தன் கிட்டே போயிட்டு கமர்தன் எப்படி ட்ரிகர் ஆவான்னு தெரியும், வேணும்ன்ட்டு போயிட்டு ட்ரிகர் பண்ணுறா. ட்ரிகரிங்கிறதே வேறு. ட்ரிகர் பண்ணுறதுனா நேற்று கானா வினோத்தரம் சொல்லுவாங்க, பார்வதி இப்படி இது போட்டுட்டு ட்ரிகர் பண்ணுறா, கால் மேலே கால் போட்டு வேணும்னு திவ்யாவை ட்ரிகர் பண்ணுறான்னு. ட்ரிகர் பண்ணுறதுங்கிறது நம்ம சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆக்ஷன் பண்ணி அடுத்தவங்களே பெருசாக சண்டை போட வைக்கிறது. இவங்க இப்போ திவ்யா பண்ணுறது என்னென்னா, அவங்களே பயங்கரமாக ட்ரிகராகி கத்திட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே அடுத்தவங்களுக்கு ட்ரிகர் பண்ண மாட்டாங்க. சிரிச்சுக்கிட்டே பண்ணுறதுக்கு பேர் தான் ட்ரிகரிங். அதை வந்துட்டு இவர் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா வந்து ட்ரிகர் பண்ணால் அது கமர்தன் நல்ல வார்த்தையை விட்டான் அப்படின்னு. கடைசி பார்த்தா ப்ரமோ வந்திருக்கு நாமினேஷனில், அவள் திவ்யா கூட சண்டை போட்டதுக்காக நான் கமர்தனை நாமினேட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸில் அவங்கள்கிட்டயே ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, கான்ட்ரடிக்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.